எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தும் கூட கடவுளை விடவே இல்லை. So I am talking to you out of my own life's experience with truth. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் தெரியுமா வாழ்க்கையில். ஆனால் ஒன்றுமே இல்லை. என்ன அண்ணா நகரில் ஒரு 2.5 கிரவுண்ட் லேண்டு 6000 ஸ்கொயர் ஃபீட் பங்களா விட்டு வந்தேன். நான் விற்றுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு பாரு எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ இடம் வச்சுருக்கிறேன் தெரியுமா. என்கிட்ட 45 ஏக்கரா இருக்குது. இந்த 45 ஏக்கரோட வேல்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 450 கோடி ரூபாய். நான் விட்டுட்டு வந்த பங்களா 3 கோடிக்கு போகும், அவ்வளோதான். அப்போ நான் என்னத்தை எழுதேன்? ஒரு 2 பசங்க இருந்தாங்க எனக்கு, ஒரு சன் ஒரு டாக்டர், எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. நான் ஒரே ஒரு ஸோ என் பையனுக்கு எனக்கு 59 வயசு, அது என் பையனுக்கு 35 வயசு, பொண்ணுக்கு 34 வயசு. அவங்க இருந்தால் மாத்திரம் என்ன டாட்டா காட்டா ஆஃபீஸுக்கு போகிறாங்க, என்ன பார்த்துக்க போகிறாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் இப்போ பாரு, ஒரு ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கு, 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் வருது. எல்லா குழந்தைங்களும் தான் எனக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லையா? எவ்வளோ அழகாக எனக்கு மாத்திரம் செய்யல, உங்களுக்கும் செய்கிறாங்க. செருப்பு துடைக்கிறாங்க, பெருக்குறாங்க, இந்த இடத்துல செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க, வர வாலண்டியர் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு 2 பேரை நான் இழந்ததாக நீ நினைத்தாய் என்றால், நான் இத்தனை ஆயிரம் பேர் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறேனே, இது வந்திருக்குமா? அதனால இழந்தது எதுவும் இல்லை. அதான். ஸோ இஃப் யூ ஹவ் லாஸ்ட் காட், நீ கடவுளை இழந்து விட்டு அட்டெண்ட் எவ்ரிதிங், வாட் இஸ் தட் யூ அட்டெண்ட்? கடவுளை இழந்து விட்டு இந்த உலகத்தையே நீ அடைந்தாலும் கூட நீ அடைந்தது எதை? இதான் நீ யோசனை பண்ண வேண்டியது. அதனால நான் ஒரு கொட்டேஷன் எழுதினேன். நோ காட், KNOW, நோ காட், GOD, காட், கடவுளை அறி. நோ, KNOW, நோ, பீஸ், PAC, கடவுளை அறி, ஆனந்தத்தை அறி, அமைதியை அறி. நோ, NO, நோ காட், NO, நோ பீஸ். நீ கடவுளை பிரச்சனை இருக்கிற வரைக்கும் எல்லா சந்தோஷமும் ஒண்ணுது. என்ன, அந்த கடவுளை இழந்துட்டியானா எந்த சந்தோஷமும் ஒண்ணுதல்ல. தீவார் சினிமா பார்த்துருக்கிறியா? அதில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு கேங் கூலியா இருப்பார் ஹார்பர்ல. பின்னால் பெரிய ஸ்மக்லர் ஆகி கோட்டீஸ்வரன் ஆயிடுவார். அவர்கிட்ட ஒரு லேபிள் இருக்கும், 786ன்னு போட்டிருக்கும் அந்த லேபிள், அந்த கூலிக்குள்ள நம்பர். அது அவர் மேலே இருக்கிற வரைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லை, எதிர வில்லன்கள், யார் சுட்டாலையும் அவர் ஒன்றுமே பண்ணாது. லாஸ்ட் சீனில் அவருடைய டாலர் பில் அங்கே விழுந்துடும். உடனே அவங்க பிரதரே போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பான், சுடுவான், செத்து விடுவான் அமிதாப் பச்சன். அந்த மாதிரி உன்னோட டாலிஸ்மன், உன்னுடைய ரட்சை வந்து கடவுள். அந்த கடவுள் உன்னோடு இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த அரசாங்கமும் ஒன்று பண்ண முடியாது. அந்த போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த கடவுளுடைய பாதுகாப்பு போயிடுச்சுன்னா குருவி கூட ஒன்று சாப்பிட்டு போவாங்க. யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன் டு காட். அதனால என்ன ஆனாலையும் கடவுளை விடாத. கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது உலகத்தில். நீங்கள் கஷ்டம் நினைக்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை. ஓகே, வாட் இஸ் த வொர்ஸ்ட் தட் குட் ஹேப்பன்? நிறைய பேர் எங்கிட்ட வருவான், நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் பாபா, அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா. நான் சொன்னேன், எப்போ சூசைட் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டியா, அப்போ வாழ்ந்தான் பாரு. என்ன ஆல்ரெடி டிசைடட் டு கமிட் சூசைட், அதை விட வாழ்றது ஒன்றும் மோசம் இல்லைல்ல, வாழ்ந்து தான் பாரு. என்னப்போ இல்லை, எங்கிட்ட வா, நான் அட்ரஸ் கொடுக்குறேன், ஒரு ரயில் சார்ஜ் கூட காசு கொடுக்குறேன், இங்கேருந்து ஹரித்வார் போயிடு, ரிஷிகேஷ் போயிடு, மடத்தில் மணி அடிச்சு சாப்பாடு போடுறாங்க, எல்லா இடத்துலையுமே அங்கே சாப்பாடு போடுறாங்க. கங்கையில் குழி, சாமி கும்பிட்டா கும்பிடு, கும்பிடலன்னா பரவாயில்ல, இயற்கை காட்சியை ரசி, வேலைக்கு சோறு போடுறான், போய் சாப்பிட்டு நிம்மதியாயிறேன். பேயா சுத்தத்தோடு அது எவ்வளோ நல்லது தானே? இல்லை, செத்து போய் பேய அது நல்லது தானே? இல்லைவா, இந்த பக்கம் கர்நாடகா சைடு அனுப்புகிறேன், அங்கே சிருங்கேரி இருக்குது, தர்மஸ்தலா இருக்குது, சுப்பிரமணியா இருக்குது, கொல்லூர் இருக்குது, கட்டில் துர்கா இருக்குது, எல்லா கோயிலையும் 2 வேளை சோறு போடுறான். அழகாக போய் குழி, ஆற்றுல குழி, முடிஞ்சா சாமியை கும்பிட்டு, இல்லைன்னா கோயில் திண்ணையில் படுத்துக்கோ, வேலைக்கு சாப்பிடு, உனக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த அடியை பற்றி. ஸோ சாவு என்பது எதற்கும் வழி அல்ல. தட்ஸ் தி எண்ட், இஸ் நாட் தி எண்ட் ரிசல்ட். அது எதுக்குமே தீர்வு அல்ல. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். ஒரு மீன் இருக்கு, தண்ணிக்குள்ள அலை இருக்கும், சுழல் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். அலையும் சுழலும் இருக்கேன்னு சொல்லிட்டு மீன் கரைக்கு வந்தேன்னா செத்துப்படும். அந்த மாதிரி வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும். நீ அந்த மீன் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த போராட்டங்கள் கூட இருக்கணும். then you will survive and one day you will be successful also. என்னுடைய மெசேஜ் ஃபார் திஸ் டே இஸ் நெவர் லூஸ் ஃபெய்த் இன் த அல்டிமேட் குட் ஆஃப் காட் ஃபார் யூ. கடவுள்ன்றது ஒரு மகத்தான சக்தி. அவன் மெய்யாகவே இருக்கிறான், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. அண்ட் அவன் எந்த சூழலிலும் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற பரீட்சை எல்லாமே
அந்த குளிர் காஞ்சி தூரமா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. கடவுளை நெருங்குகிற போது கஷ்டம் வரும். ஸோ உனக்கு எவ்வளோ கஷ்டம் வருதோ அவ்வளோ கிட்டக்க நீ இருக்கிற கடவுள் கிட்டங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. The more problems you have, you should be 100% sure that you are very near to God. கடவுளை நெருங்கி விட்டாய் என்பதை நீ அறிந்து கொள். அப்புறம் நீ அந்த மாதிரி இப்படிதான் ஜாலியா அட்டடிச்சுன்னு பேசிக்கின்னு இருப்பேன் கடவுள் பத்தி. அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ஒன்று இருக்க, சாமியே எதிரில் வந்தா கூட உட்காரு கிருஷ்ணா சாப்பிடலாமா 2 பேருங்கிற மாதிரி தான் இருக்கும். யூ நத்திங் டு ஆஸ்க் பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட். அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு புரிஞ்சு போயிடும். Because now you don't understand how big God is. All your small problems are magnified in your views. கடவுள் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாததுனால உன்னுடைய சின்ன ப்ராப்ளம் எல்லாம் உனக்கு பெருசா தெரியுது. ஸோ நீ கடவுள்கிட்ட போய் என்ன சொல்ற, எனக்கு அவ்வளோ கஷ்டங்குது இவ்வளோ கஷ்டங்குது நான் கும்பிடுறேன் நீ கண்டுக்க மாட்டேன்ற. வாட் இஸ் திஸ்? யூ ஆர் டெல்லிங் how big your problems are. You are telling to God how big your problems are. கடவுள்கிட்ட போய் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி பண்ணக்கூடாது. Tell your problem how big God is. உன் ப்ராப்ளத்துக்கிட்ட சொல்லு, கடவுள் எவ்வளவு பெரிய ஆள், நீ ஜிஜிபி என்ன பண்ணிடுவ அப்படின்னு சொல்லணும். So from now on, tell your problem how big God is.